ஸோ இன்னைக்கு தேர்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தது ஆர்கனோஜெனசிஸை பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து கேலஸ் கல்ச்சர்னா என்ன டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? எஸ் சார். Yes, sir. ஓகே, ஸோ த லெக்சர் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனசிஸ், வாட் இஸ் ரீஜெனரேஷன். ஓகே, ரீஜெனரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு லீஃப் வச்சா டைரக்டா கேலஸ் வந்து எம்ப்ரியோ வந்து பிளான்ஸா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்டைரக்ட்னா கேலஸ் ஸ்பேஸ் போயிட்டு பிளான்ஸ் வருது, இன்டைரக்ட்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா வாட் இஸ் கேலஸ் கல்ச்சர், ஓகே, how to do cell suspension and shooting and resistant culture பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? So the lecture number is 3. Okay, ABD 301 plant biotechnology. Callus culture types ல வந்து first நம்ம பார்க்க போறது callus culture, cell suspension culture, shoot tip culture and meristem tip culture. Okay, the 4 techniques in the class நம்ம பார்க்க போறோம். The first half an hour I am going to explain in theoretically. The last half an hour, so our lab having the cultures எல்லாமே இருக்கு, plants எல்லாமே இருக்கு. So I will show really how the plants are looking, how the callus cultures are looking, how the shoot tip cultures are looking, meristem tip culture நம்மள்ட்ட என்னென்ன plants இருக்கு நான் வந்து வீடியோவா உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண போறேன். Okay, so first the callus. Already I told so many times the unorganized mass of tissue is called callus. If the plant cell cultured on a solid surface will grow as a friable, okay, friable and pale brown, okay, friable and pale brown. Unorganized mass of cell is called callus. Okay, first என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி surface sterilization பண்ணுவாங்க. Surface sterilization with the help of sodium hypochlorite and ethanol. Okay, 70% ethanol, 4% sodium hypochlorite ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி surface sterilization பண்ணி if you keep in the callus induction medium. Okay, the callus induction medium with the help of oxime, especially for 2,4-D, maximum 4 milligram யூஸ் பண்ணுவாங்க per literக்கு. So if you keep in the dark, they will induction of the unorganized mass of tissue. உன்னால வந்து என்னன்னு differentiate பண்ணி பார்க்க முடியாது, லீஃபா ஷூட்டான்ட்டு. The unorganized mass of tissue is called callus. They will be friable and pale brown. Friableனா உடைச்சா தூள் தூளா கொட்டணும், and pale brown கலர்ல இருக்கணும். இதுதான் callus சொல்லுவாங்க. இந்த callus-ஓட ஒரு பிட்டை எடுத்து if you place in the liquid medium, okay, if you place in the liquid medium place பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? RPM 80 to maximum 80 RPM per minutes ரொட்டேட் ஆகிறதுக்கு. ஸோ சஸ்பென்ஷன் என்ன? ஃப்ளோட்டிங் ஆன் த செல்ஸ் இன்டு த லிக்விட் மீடியத்தில் ஃப்ளோட் ஆகும். அப்போ நல்ல ஏரேஷன் கிடைக்கும், நல்ல அஜிடேஷன் கிடைக்கும், நல்ல செல்ஸ் வந்து என்ன நடக்கும்? அப்சார்ப்ஷன், ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன், நியூட்ரிஷன் நல்லா அப்சார்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சஸ்பென்ஷன். அப்போ 1 milligram callus டிஷ்யூ எடுத்து ஒரு 10 ml போட்டேன்னா, ஸோ வித்தின் செல் டிவிஷன், அது மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது உனக்கு நிறைய செல்ஸ் கிடைக்கும். 1 to 1 into 10 to the power of 4, 1 into 10 to the power of 6, 1 into 10 to the power of 10 அப்படின்னு சொல்லி நீ படிச்சிருப்ப. லாக் ஃபேஸ், லேக் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ். இந்த பிளான் growth படிச்சிருப்ப, growth சைக்கிள், லாக், லேக் அண்ட் ஸ்டேஷனரி. ஸோ அப்போ சஸ்பென்ஷன் ஃப்ளோட்டிங் கல்ச்சர். ஓகேவா? தமிழ்ல சொல்லுவாங்க மிதவை கல்ச்சர்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பஸ் எல்லாம் இருக்குல்ல, நார்மல் பஸ் இருக்கு, ஏர் பஸ் இருக்கு. அந்த ஏர் பஸ்ல சொல்லிருப்போம் சஸ்பென்ஷன் பஸ் அப்படின்னு போட்டிருப்போம். எவ்வளவு பள்ளத்துல பஸ் ஏறி இறங்கினாலும் உனக்கு வந்து என்ன நடக்கும்? அதோட அஜிடேஷனே தெரியாது. அது சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மிதவை பேருந்து தமிழ்ல போட்டிருப்பாங்க பாரு, மிதவை பேருந்து. ஸோ இங்க என்னன்னா செல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். 80 RPM தான் ஸ்லோவா ஆர்பிட்டல் ஷேக்கர்ல ரொட்டேட் ஆகி செல் செப்பரேட் ஆகும். இதை கல்ச்சர் பண்றது தான் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா callus கல்ச்சர், அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல் ஆன் அகார் மீடியத்துல வைக்கும் பொழுது நமக்கு callus கிடைக்கும்.
அதுல மெயினா பாத்தீங்கன்னா ஆக்சின் தான் கேலஸ் இண்டக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் 2,4-D, IAA, NAA 3 growth ஹார்மோன்ஸ்ல ஆக்சின்ல ஈரத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டார்க்ல வைக்கணும். டார்க்ல வச்சுன்னா கேலஸ் இன்டியூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்க, டார்க்ல வச்சா கேலஸ் இன்டியூஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்கல்ச்சரிங் 15 days ஒன்ஸ் பண்ணாம அப்படின்னா கேலஸ் டெத் ஆயிடும். நியூட்ரிஷன் வந்து அப்சார்ப்ஷன் இருக்காது, ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேலஸ் வந்து பிளான்ட் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ் வேரி ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரீ ஸ்பீசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட் கிராப்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 to even 9 months கூட வெயிட் பண்ணணும் கேலஸ் வரது. பட் நம்ம நார்மலா இருக்கிற கிராப்ஸ்ல பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்ல இருக்க பாத்தீங்கன்னா 2 to 3 weeksல வந்து கேலஸ் வந்துடும். சம் ஆஃப் த கிராப்ஸ் லைட்ல வச்சாதான் கேலஸ் இன்டியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க்ல வச்சுன்னா கேலஸ் இன்டியூஸ் ஆகும். ஓகே, சோ அதுல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கேலஸ் இருக்கு, எம்பரியோஜெனிக் அண்ட் நான் எம்பரியோஜெனிக். எம்பரியோஜெனிக் அண்ட் நான் எம்பரியோஜெனிக். எம்பரியோஜெனிக்னா the callus having the potential to convert a plantlets. ஒரு கேலஸ் வந்து எம்பரியோவா கன்வெர்ட் ஆகி பிளான்டா கன்வெர்ட் ஆகும், அதுதான் எம்பரியோஜெனிக் கேலஸ்னு சொல்லுவாங்க. நான் எம்பரியோஜெனிக் கேலஸ்னா அப்படியே கேலஸ் மல்டிப்ளை ஆகிட்டே தான் போகும், பிளான்ஸா கன்வெர்ட் ஆகாது, எம்பரியோ ஃபார்ம் ஆகாது. அப்ப நீ வந்து ஒரு எக்ஸ்பிளான்ட் 100 எக்ஸ்பிளான்ட் இனாகுலேட் பண்ற, 100லுமே 100மே எம்பரியோஜெனிக்கா வராது, எம்பரியோஜெனிக் பொட்டன்சியலா இருக்காது. ஸோ அப்ப வந்து ஒரு 5 கேலஸ் 10% தான் எம்பரியோஜெனிக் பொட்டன்சியல் இருக்கும். அந்த கேலஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி பிளான்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? மெயின் யூஸ் பாத்தீங்கன்னா மெயின்டைனிங் த செல் லைன் அண்ட் மார்போஜெனிசிஸ் படிக்கிறதுக்கு கேலஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணனா கேலஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணனா கேலஸ் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது பின்னாடி நம்ம படிப்போம் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல ஹவு டு இன்ட்ரோடியூஸ் எ ஃபாரின் ஜீன் இன்டு த பிளான்ட் செல்ஸ் குள்ளார எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த பேசிஸ் கேலஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நாவல் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஃபார்மஸ்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா பிளான்ட் டெரைவ்டு ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, அதெல்லாம் ஃபார்மஸ்டிக்கல்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிரையோ கன்சர்வேஷன் பண்றதுக்கு, கிரையோ கன்சர்வேஷன் படிச்சிருப்பீங்க, less than 198 degree செல்சியஸ்ல லிக்விட் நைட்ரஜன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. எப்போ வேணுமோ ஆக்டிவேட் பண்ணி ஒரு பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். கிரையோ கன்சர்வேஷன், தட் இஸ் ஃபார் ஜீன் பேங்க். ஓகே, ஜீன் பேங்க்ல அது பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேலஸ் வந்து எம்பரியோஜெனிக்கா நான் எம்பரியோஜெனிக்னா இப்போ உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். எம்பரியோஜெனிக்னா இந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது, எஸ்பெஷலி ஃபார் ஸ்டீரியா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது உனக்கு எபோவ் த கேலஸ்ல எம்பரியோஸ் இருக்கும். This embryo is converting to plantlets. இதுதான் எம்பரியோஜெனிக் கேலஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் எம்பரியோஜெனிக் கேலஸ்னா மியூசுலேஸ், அப்படியே வந்து கொல கொல கொலன்னு இருக்கும், ஹார்டா இருக்காது, அப்படியே டிவைட் ஆகிட்டே தான் போகும் செல்ஸ். The cells will divide, but never convert to embryo-வா மாறாது, பிளான்ட்ஸும் உருவாகாது. ஒன்லி they will multiplying, that's all. அந்த கேலஸ் வந்து நான் எம்பரியோஜெனிக். எம்பரியோஜெனிக்னா ஃப்ரையபிளா இருக்கும், கையில எவ்வளோ கலர்ல இருக்கும், மேலே எம்பரியோஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுல இருந்து எவ்வளவு பிளான்ட்ஸ் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த எம்பரியோஜெனிக்கு நான் எம்பரியோஜெனிக் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பிளான்ட எடுத்துக்கிட்டோம், கேலஸை வர வச்சுட்டோம், கேலஸை வந்து எம்பரியோ கொண்டாந்து மெச்சுரேஷன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ சொமாட்டிக் எம்பரியோனா லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன், சொமாட்டிக் டிஷ்யூல இருந்து ஒரு சீடு மாதிரி ஒரு பிளான்ட்டை டெவலப் பண்றதுக்கு அது நான் சைகோட்டிக் சொமாட்டிக் எம்பரியோன்னு சொல்லுவாங்க. கேப்பபிள் டு ஜெர்மினேட் ஏ ஹோல் பிளான்ட்ஸ் தான் சொமாட்டிக் எம்பரியோஜெனிசிஸ். ஓகேவா? ஸோ இதுல தான் ஆல்ரெடி ஐ டோல்ட் த 2 டைப் ஆஃப் இது மோனோகாட்டுக்கும் டைகாட்டுக்கும். ஸோ டைகாட் இந்த ஸ்டேஜ் குளோபுலர், ட்ரையாங்குலர், ஹார்ட் டைப், ரூட் ஏபெக்ஸ், ஷூட் ஏபெக்ஸ் டெவலப் ஆகி பிளான்ட்ஸ் வரும். மோனோகாட்ல ஒன்லி காட்டிலிடன் வந்து அப்படியே ஷூட் வந்துடும். இது 2 டைப் ஆஃப் சொமாட்டிக் எம்பரியோட ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம செல் சஸ்பென்ஷன் பார்க்க போறோம். இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், இது பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்ட்ஸ். டொபாக்கோ பிளான்ட்ஸ்ல ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு நாவல் காம்போனன்ட் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஒரு ஒரு நாவல் காம்போனன்ட்ஸ் ஃபார்மஸ்டிக்கல் ப்ரோட்டீனை ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. கேலஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லீஃபை கட் பண்ணுவாங்க, பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி
கேலஸ் இன்டியூஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த கேலஸ் எடுத்து லிக்யூட்ல போட்டு, இதுதான் ஆர்பிட்டல் ஷேக்கர் சொல்லுவாங்க. ஸ்லோவா சுத்தும். ஸ்லோவா ரொட்டேட் ஆகும்போது செல்ஸ் ஒவ்வொன்னா பிரிஞ்சு வரும். லைவ் செல்ஸா பிரிஞ்சு வந்து நமக்கு எவ்வளவு லிட்டர் வேணுமோ அவ்வளவு லிட்டர் பண்ணிக்கலாம். அதான் கேலஸ் வந்து என்ன பண்ணிட்டோம், லிக்விடைஸா பண்ணிட்டோம். இதுதான் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு. இதை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அந்த வளர்க்கறதுக்கு லார்ஜ் அமௌண்ட் வளர்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு தான் பயோ ரியாக்டர். நோட் பண்ணிக்கு, பயோ ரியாக்டர்னா திஸ் இஸ் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் பிஹெச் எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு. டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கும். உள்ளார நீ எவ்வளவு லிட்டர் வேணுமோ அவ்வளவு லிட்டர் வந்து செல்ஸை உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்ப துளசி வந்து 1 ஏக்கர் கல்டிவேஷன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸை நீ துளசி செல்ஸை 50 லிட்டர் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ்ல குட்டியான இடத்துல நீ உருவாக்கிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளாரே நீ வந்து 50 லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப நீ 1 ஏக்கர் கல்டிவேட் பண்ணா எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு வாட்டர், எவ்வளவு மேன் பவர் தேவை ஹார்வெஸ்டிங் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு, ஈஸியா நீ லேபுக்குள்ளாரையே நீ வந்து உனக்கு செல்ஸை க்ரோன் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ க்ரோன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற ப்ரொசீஜர் தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். அதுல என்ன காம்பனன்ட் இருக்குன்னு படிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் HPLC. நோட் பண்ணிக்கீங்க, ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி. ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபில என்ன ஆன்டிவைரல், ஆன்டி புரோட்டீன்ஸ், ஆன்டி ஃபங்கல் புரோட்டீன்ஸ், அது பெனிஃபிஷியல் புரோட்டீன்ஸ், நாவல் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷின் பேர் தான் HPLC. இப்படிதான் the culture of the tissue or cells in the liquid nutrient medium produce suspension or single cell culture பண்ணலாம். இதுலயும் நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் ஸ்டடிஸ். ஒரு ஃபங்கல் வந்து இன்ஃபெக்ட் பண்ணா என்ன மாதிரி அதோட செல்லுல சேஞ்சஸ் நடக்குது, செல் பயாலஜி ஸ்டடி பண்ணுவாங்க. இல்ல ஒரு வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணா எப்படி, ஒரு பெஸ்ட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணா எப்படி, அப்ப செல்லுல ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எப்படி மாடிஃபை ஆகுதுன்னு பாக்குறதுக்கு செல் சஸ்பென்ஷன்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஹைலி அப்ளிகேபிள். அதை பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்மிங் சொல்லுவாங்க. மாலிகுலர் ஃபார்மிங் இப்ப கரண்ட்ல இருக்கிற டெக்னாலஜி. ஃபார்மிங், நாட் ஃபார்மிங், FARMING, PHARMING, மாலிகுலர் ஃபார்மிங். இந்த ஃபீல்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல இருந்து உனக்கு ஒரு நாவல் காம்பனன்ட்ஸ் ஐசோலேட் பண்றதுக்கு பண்ற ஒரு டெக்னாலஜி பேர் தான் மாலிகுலர் ஃபார்மிங். ஈவன் எடிபிள் வேக்சின் ஜீன் இதுல போட்டுருவாங்க. நீ கீரை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வேக்சினேஷன் ஆகிற மாதிரி. ஃப்ரூட் பனானாவில் வந்து வேக்சின் போட்டுருவாங்க. ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா வேக்சினேட் ஆகிற மாதிரி. இதுதான் வந்து எடிபிள் வேக்சின் சொல்லுவாங்க. ஓகேவா? எடிபிள் வேக்சின் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது செல் கல்ச்சர். ஓகே, ஸோ அப்போ செல்ஸை வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா செல் சஸ்பென்ஷன் மோஸ்ட்லி ஏசின்க்ரோனைஸ் டிஃபரன்ஷியல். நீ படிச்சிருப்ப செல் டிவிஷன் G1S G2M செல் சைக்கிள் படிச்சிருப்ப. மைட்டாசிஸ்ல G1ல என்ன நடக்குது, G2Sல என்ன நடக்குது, G2ல என்ன நடக்குது. ஸோ உனக்கு செல் டிவிஷன் நடக்கும், DNA RNA டிவிஷன் நடக்கும், சிந்தசிஸ் நடக்கும். S ஃபேஸ்ல சிந்தசிஸ், G2Sல டிவிஷன் ஆஃப் செல்ஸ், M ஃபேஸ்ல 2 செல்லா பிரிஞ்சிடும். G1ல செல்ல இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸும் ஃபார்ம் ஆகும். அடுத்து S ஃபேஸ் சிந்தசிஸ் ஆகும். ஸ்ட்ராவேஷன், இன்குபிஷன் அண்ட் மைட்டாட்டிக் அரெஸ்ட். என்ன ஆகும், நீ வளர்க்கும் போது ப்ராப்பரா pH நியூட்ரிஷன் கொடுக்காம இருந்தீங்கன்னா what will happen, starvation. Okay, starvation and food ஒழுங்கா இல்லைன்னா starvation, செல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடும். இதுலயும் நான் எம்பிரியோஜெனிக் இருக்கு, எம்பிரியோஜெனிக் இருக்கு. ஓகேவா? இதுலயும் நான் எம்பிரியோஜெனிக், எம்பிரியோஜெனிக் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பொட்டன்சியலான செல்ஸை தான் எடுத்து கல்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? சம்டைம் மைட்டாட்டிக் அரெஸ்ட் ஆகும். ஃபுட் ஒழுங்கா இல்லை, நியூட்ரிஷன் ஒழுங்கா இல்லை, pH மாறிடுச்சுன்னா the cell division process will be stopped. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி கல்டிவேட் பண்ணும் செல்ஸ் மட்டும். ஓகே, அதுல பார்த்தீங்கன்னா பேட்ச் கல்ச்சர் இருக்கு, கண்டினியூஸ் கல்ச்சர் இருக்கு. பேட்ச் கல்ச்சர்னா இப்ப வீட்டுல எப்படி பெரமோர் யூஸ் பண்றீங்க, எப்படி யூஸ் பண்றீங்க, பால் கொதிக்க வச்சு கூலன் பண்ணி கொஞ்சனா பெறைய ஊத்துவாங்க, இனாக்குலேட் பண்ணுவாங்க மம்மி. ஓவர் நைட்ல அடுத்த நாள் தயிரா மாறிடும். அதே தயிர் பிளாஸ்க்ல மீறி பாலை காய்ச்சி தயிர் வச்சிருக்கோம், அதுக்கு தயிர் கொஞ்சனா வச்சிருக்கோம், அந்த பாத்திரத்துக்குள்ளார மில்க காய வச்சு கூல் பண்ணி போட்டீங்கன்னா வந்துடும். பேட்ச் பேட்சா. ஓகேவா? பேட்ச் பேட்சா தயிரை ப்ரொடியூஸ் பண்றது. கண்டினியூஸ்னா ஒரே கண்டெய்னர்ல அப்படியே வளர்த்துட்டே வருது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு பானை வச்சிருப்பாங்க. அந்த பானையை யாருமே தொட விட மாட்டாங்க, ஒன்லி பாட்டி மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். கண்டினியூஸ் கல்ச்சர். அந்த பானையில என்ன பண்ணுவாங்க,
தயிர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர் உள்ளார இருக்கும். ஸோ பாலை மட்டும் காய்ச்சி உள்ள ஊற்றிக்கோங்க. அப்போ கண்டினியூஸா அதுக்குள்ள வந்து வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கண்டினியூஸ் கல்ச்சர். அதே மாதிரி தான் இங்கேயும் செல்ஸை வளர்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் செல்ஸோட மீடியத்தை ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க, மல்டிப்ளை ஆகிட்டே வரும். கண்டினியூஸ் கல்ச்சர். பேட்ச் கல்ச்சர்னா புது பாத்திரத்தை வச்சு பாலை ஊற்றி திருப்பி பறைய போட்டுக்கிட்டே வருது பேட்ச் கல்ச்சர். புரியுதா? இப்ப கண்டினியூஸ் கல்ச்சருக்கும் பேட்ச் கல்ச்சருக்கும் டிஃபரன்ஸு. பேட்சா பண்றது பேட்ச் கல்ச்சர். கண்டினியூஸ் கல்ச்சர்னா ஒரே பாத்திரத்துல பயோரியாக்டர்ல 10 லிட்டர் மீடியம் ஊற்றிடுவாங்க. செல்ஸ் வளர்ந்துருச்சு, 8 லிட்டர் வளர்ந்த செல்ஸை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் 1 லிட்டர் செல்ஸ் உள்ள வச்சுட்டு புது மீடியத்தை ஆட் பண்ணுவாங்க. அப்ப இருக்கிற 1 லிட்டர் செல்ஸ் திருப்பி 10 லிட்டரா கன்வெர்ட் ஆகும். இப்படிதான் கண்டினியூஸ் கல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல. அதுலதான் சிங்கிள் செல் கல்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி செல்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு எப்படி செல்ஸ் பிரிப்பாங்க? புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷன் படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல. ஒரு லீஃப்ல இருந்து செல்ல தனியா பிரிச்சிருக்குன்னா என்சைமேட்டிக் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட். மெக்கானிக்கல் மெத்தட்னா கிரஷ் பண்ணி லீஃப் செல்ஸை வந்து தனியா எடுப்பாங்க. என்சைமேட்டிக் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா மேக்ரோசைம் அண்ட் பெக்டினேஸ், இந்த 2 என்சைம் நோட் பண்ணிக்கோங்க. How to isolate a cells in the leaf tissue with the help of enzymes. Macrozyme and pectinase 2 enzymes யூஸ் பண்ணி லீஃப்ல இருந்து செல்ஸை தனியா பிரிக்கலாம். கேலஸ் கல்ச்சர் பண்ணாம லைவ் பிளான்ட்ஸ்ல இருந்து அப்படியே செல்ஸ் ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 என்சைம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ரோசைம் அண்ட் பெக்டினேஸ் 2 என்சைம்ஸ் யூஸ் பண்ணி செல்ஸை தனியா பண்றதுக்கு சிங்கிள் செல் கல்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வயபிலிட்டி பார்க்கணும். சீட் வயபிலிட்டி படிச்சிருப்பீங்க சீட் சயின்ஸ்ல. என்ன டெஸ்ட் பண்ணிருப்பீங்க சீட் வயபிலிட்டிக்கு? டெட்ராசோடியம் சால்ட் போட்டு ஒயிட் கலர்ல வருதா ரெட் கலர்ல வருதான்னு பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலர்ல வந்தா வயபிளா நான் வயபிளா, ரெட் கலர்ல வந்தா வயபிளா நான் வயபிளான்ட்டு. ஸோ டெட்ராசோடியம் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் டெட்ராசோடியம் சால்ட், FDA டெஸ்ட், ஈவன் பிளாட் ஸ்டெய்னிங், பேஸ் கான்டாக்ட் மைக்ரோஸ்கோப். செல் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம செல் உயிரோட இருக்கா இல்ல செத்து போய் சுத்திட்டு இருக்கான்னு செக் பண்றதுக்கு வயபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெதர் சீடு மாதிரியே தான் செல்ஸை நம்ம வந்து வயபிளா இருக்கான்னு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே. அதே மாதிரி அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா மியூட்டேஷன் பண்ணலாம், செகண்டரி மெட்டபாலைட்ஸ், நாவல் காம்பனன்ட்ஸ் ஐசோலேட் பண்ணலாம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? லார்ஜ் ஸ்கேல்ல நாவல் காம்பனன்ட்ஸை உருவாக்கலாம். ஓகேவா? இதுதான் மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் செல் கல்ச்சர். இதை பார்த்தீங்கன்னா பிளான்ட் பயோ ரியாக்டர்னு சொல்லுவாங்க. செல் அண்ட் ஹேரி ரூட் கல்ச்சர். இப்போ ஒரு மெடிசனல் பிளான்டோட ஒரு பிளான்டோட ரூட் மட்டும் நமக்கு வேணும், ரூட்டை மட்டும் வளர்த்துக்கலாம். தட் இஸ் கால்ட் hairy root culture. That is called hairy root culture. So hairy root culture na agrobacterium rhizogenesis ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியாவை ஒரு டிஷ்யூவை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா நல்லா நோட் பண்ணிக்கே. அக்ரோபாக்டீரியம் ரைசோஜெனிசிஸ் ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதுல growth ஹார்மோன்ஸ் இருக்கு. IAA-NA செக்ரிகேட் பண்ணும். that hormone to induce roots. ஓகேவா? இதுதான் வந்து ஹேரி ரூட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. வெறும் ரூட் மட்டும் நமக்கு தேவை. அந்த ரூட்ல இருந்து நமக்கு தேவையான மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை ஐசோலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்ஸ் மட்டும் வளர்த்துக்கலாம். லீஃப் செல்ஸ் வேணும்னா லீஃப் செல்ஸ் மட்டும் வளர்த்துக்கலாம். இதான் பயோ ரியாக்டர்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர், pH, ஓகேவா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்ல நம்ம ஃபாஸ்டா ரேட்ல எவ்வளவு செல்ஸ் வேணாலும் வளர்த்துக்கலாம். 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு, 25 லிட்டர்ஸ், 1000 லிட்டர்ஸ். இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் கெப்பாசிட்டி. ஏன்னா நாவல் காம்பனன்ட்ஸ் ஐசோலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா எவ்வளவு பாரு பெரிய பயோ ரியாக்டர்ல செல்ஸ் எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாரு. கேலஸ் இதுல இருந்து நாவல் காம்பனண்ட்டை ஐசோலேட் பண்றதுக்கு. ஓகேவா? நாவல் காம்பனண்ட்டை ஐசோலேட் பண்றதுக்கு அப்படியே சாப்பிடலாம் செல் கல்ச்சர் பண்ணி. ஓகே, திஸ் இஸ் த அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் ஐசோலேஷன், பயோபிக்மெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்ற கேக், ஓகே, கேக், பிஸ்கெட், சாக்லேட்ஸ் எல்லாம் எவ்வளோ கலர்ஸ், எல்லாம் கெமிக்கல் டெரைவ்டு கலர்ஸ். நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ ப்ராப்ளம். ஓகேவா? ஈவன் நீங்க யூஸ் பண்ற கேசரி பவுடரே நம்ம சாப்பிடக்கூடாது. கேசரி பவுடர் இஸ் டேக்கிங் ஃப்ரம் த கோல். எங்க கோல் இருக்குல்ல,
நிலக்கரி சுரங்கத்துல இருந்து எடுக்கிறாங்கல்ல, அதுல இருந்து கிடைக்கிற ஒரு காம்பனன்ட் தான் நம்ம யூஸ் பண்ற கேசரி பவுடர். கேசரி பவுடரே நம்ம ஃபுட்டுக்கு வந்து அவ்வளவு ப்ராப்ளம். இப்ப பிளான்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளான்ட்ஸ் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. சோ மெனி பிக்மெண்ட்ஸ் ஆர் தேர். நிறைய பிக்மெண்ட்ஸ் படிச்சுங்க, ஜியாசாந்தின், சாந்தின், ஓகே, அண்ட் அதே மாதிரி கலரா இருக்கும். ரெட் கலர், ஆரஞ்சு கலர் எல்லாமே நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி பூ இருக்கு. ஸோ பயோபிக்மெண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ நமக்கு வந்து ஹெல்த் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இப்போ ஒரு மிஷின் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கு, ஸ்ப்ரே ட்ரையர் நோட் பண்ணிக்கு. ஸ்ப்ரே ட்ரையர் தான் வந்து எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மில்க் இண்டஸ்ட்ரியில. பாலை ஊத்துவாங்க, பாஸ்டரைசேஷன் பண்ணி இந்தாண்ட மில்க் பவுடரா வெளியில வந்துடும். செம்பருத்தி பூவை பறிச்சு உள்ள அந்த மிஷினுக்குள்ள போட்டுட்டுன்னா அந்தாண்ட வந்து பவுடரா வந்துடும், உனக்கு அந்த கலர் கிடைச்சிக்கும். பயோபிக்மெண்ட்ஸ், அந்த மிஷின் பேர் தான் ஸ்ப்ரே ட்ரையர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வளர்க்குற பிளான்ட்ஸ்ல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து கல்ச்சர் பண்ணோமா, இந்த பயோபிக்மெண்ட்ஸ் டெவலப் ஆயிரும். இதுல இருந்து we can take the coloring, food colorant, ஓகேவா? ஸோ வித்தவுட் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஃபுட் கலரன்ஸ் வந்து ஃப்ரம் பிளான்ட் டெரைவ்டு ஃபுட் கலரன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரெண்ட் இஸ் சேஞ்ச். நீ கேக் ஷாப் பேக்கரிக்கு போனீங்கன்னா அவ்வளோ கலர், கேக் மேலே அவ்வளோ கலராக போட்டிருப்பாங்க. எல்லாமே கலரன், கெமிக்கல், ஓகேவா? கெமிக்கல் பேஸ்ட். அது வந்து இல் எஃபெக்ட் இன் அவர் பாடி. பட் பிளான்ட் டெரைவ்டு பிக்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பீட்ரூட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு சாப்பாடுல போட எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. ஸோ பீட்ரூட்டை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பீட்ரூட் எடுத்து ஸ்ப்ரே ட்ரையர்ல போட்டு பிக்மெண்ட் எடுத்துட்டாங்க. அப்போ பீட்ரூட்டோட கலர் வந்துருச்சு. கேரட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகே, செம்பருத்தி ரெட்டிஷ். ரோஸ் ஃப்ளவர் பெட்டல்ஸை போட்டு அதுல இருந்து ரோஸோட கலர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்போ உனக்கு வந்து ஹெல்த் எஃபெக்ட் இல்லாம இருக்கும். இதெல்லாம் வந்து செல் கல்ச்சரோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது ஷூட் டிப் கல்ச்சர் அண்ட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர். ஓகேவா? கேலஸ் கல்ச்சர், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் பார்த்தோம். இப்போ ஷூட் டிப் கல்ச்சர், மெரிஸ்டம் டிப் கல்ச்சர். சைஸ் ஆஃப் த எக்ஸ்பிளான்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லெஸ் தேன் 3 சென்டிமீட்டர், 1 to 3 சென்டிமீட்டர். நம்ம ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் சைஸுக்கு ஒரு ஷூட் எடுத்து கல்ச்சர் பண்ணினா அது ஷூட் டிப் கல்ச்சர். அதே வந்து லெஸ் தேன் 1 மில்லிமீட்டர், ஓகேவா, 0.1 to 0.5 mm, சென்டிமீட்டருக்கும் எம்எம்க்கும் இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். கல்ச்சர் பண்ணினா தட் இஸ் கால்ட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர். ஸோ வாட் இஸ் அப்ளிகேஷன் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர்ல? வைரஸ் ஃப்ரீயா பிளான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சைலம் ஃப்ளோயம் வெசல்ஸ் இருக்காது, வைரஸ் வந்து மூவ் பண்ண முடியாது. ஃபாஸ்டஸ்ட் ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெரிஸ்டம் டிப் கல்ச்சரும் ஷூட் டிப் கல்ச்சரோட யூஸ் என்னன்னா மாஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பிளானட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ஆல்ரெடி மெரிஸ்டத்துல இருந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெரிஸ்டத்தை எடுத்து கல்ச்சர் பண்றோம். அதுதான் மைக்ரோ ப்ராபிகேஷன் ஆர் குளோனல் ப்ராபிகேஷன். இட்ஸ் டிஃபைன்ட் as a true in vitro culture. ஓகேவா? ஸோ ஆக்சிலரி ஷூட்ஸ் எடுக்கிறோம், நோட் கல்ச்சர் இருக்கு, அட்வான்டேஜஸ் ஷூட் இருக்கு, நான் சைலோட்டிக் எம்ப்ரியோ இருக்கு. ஓகேவா? எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாக் பிளான்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ரிப்பேரிங் ஆஃப் த எக்ஸ்பிளான்ஸ் வாஷ் பண்றோம், ரீஜெனரேட் பண்றோம் ஷூட்ஸை, ரூட்டிங் பண்றோம், ஹார்டனிங் பண்றோம். இதுதான் ஸ்டேஜஸ், மைக்ரோ ப்ராபகேஷனோட ஸ்டேஜஸ். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க 0, 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் செலக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸ்டேஜ் 1 ஃபார் எக்ஸ்பிளான்ட், சூட்டபிள் எக்ஸ்பிளான்ஸை மல்டிப்ளை பண்றோம். 2 வந்து ரீஜெனரேட் பண்றோம், 3rd வந்து ரூட்டிங் பண்றோம், 4th வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹார்டனிங் சேம்பர் கொண்டுட்டு போறோம். இதுதான் ஸ்டேஜஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் பனானா எப்படி பண்றது, பேம்பு எப்படி பண்றாங்கன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இது 4 ஸ்டேஜஸ், 5 ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி வெளியில வரும். ஓகேவா? ஸோ அப்ப ஆக்சிலரி ஷூட் ப்ராபகேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் டிஏபியை யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை இன்க்ரீஸ் பண்றது. ஆல்ரெடி டோல்ட் லாஸ்ட் கிளாஸ், நம்ம வீட்டில் பதியம் போடுறோம் லேயரிங் எல்லாம். இங்க ஒரு ஷூட் எடுத்து ஆக்சிலரி ஷூட் எடுத்துக்கலாம், இல்ல ஏபிகல் ஷூட்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்க, லேட்டரல் ஷூட்ஸ் தட் இஸ் ஆக்சிலரி ஷூட்ஸ், ஏபிகல் ஷூட்ஸ் எடுத்து வச்சோமா, டிஏபி போட்டோமா, உனக்கு ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நல்லா இருக்கும். 5 மில்லிகிராம் டிஏபி யூஸ் பண்ணி பர் லிட்டருக்கு பென்சைலடினோபியூரின் யூஸ் பண்ணினா மல்டிப்ளிகேஷன் 1:10 ரேஷியோ, 1:20 ரேஷியோன்னு நமக்கு பிளான்ஸ் கிடைக்கும். இதை ஹார்டனிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படிதான் ஒரு ஷூட் வந்து நிறைய ஷூட்ஸா வந்து நிறைய பிளான்ஸ் நமக்கு கிடைக்கும். இதான் மைக்ரோ ப்ராபகேஷன் ரோஸ்ல. ஓகே, அதே மாதிரி நோட் கல்ச்சர், பேம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் கல்ச்சர் பண்ணுவாங்க. நோட்ஸ் மட்டும் கட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பண்ணுவாங்க, நோட் கல்ச்சர். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா
ஈஸி, ரேபிட் அண்ட் டிசீஸ் ஃப்ரீ ஹெல்த்தியான பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இயர் ரவுண்டு நமக்கு வந்து பிளான்லெட்ஸ் கிடைச்சிக்கும். ஈஸி டிரான்ஸ்போர்ட்டு, சின்ன ப்ராபிகல்ஸ் இருக்கும். 1 lakh பிளான்ஸ் ஒரு சின்ன கண்டெய்னர் லாரியிலே ஏற்றிட்டு போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி டிசீஸ் ஃப்ரீயா இருக்கும். மெயின்டைனிங் த செல் லைன்ஸ், லார்ஜா செல் பண்ணலாம், ஜீன் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராபிகேஷன். நார்மலா பண்றதுக்கும், நார்மலா நம்ம சக்கர்ஸ் கட்டிங்ஸ் போறதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் மூலமா ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த கிளாஸ்ல நாம பார்த்தது. ஓகே, சோ புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸோ நவ் த டைம் இஸ் 4 o'clock. ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோகேஸ் அவர் லேபரட்டரி. வி ஹாவ் த பிளான்லெட்ஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்றேன். ஓகேவா? அப்படியே லைன்ல இருங்க.